திருவேலன் அவர்களுடைய திருவடியை அடியின் சர்வத்திலே அடியை நினைத்து வணங்கிக் கொண்டு மேன்மை பொருந்திய இந்த கோயில்புரி நகரிலே திருவருளையும் குருவருளையும் தனியாக வைத்து ஞான வேள்வியினை நடத்தி கொண்டிருக்கின்ற கோயில் கட்டி திருமுறை மன்றத்தினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கின்ற சைவ பெருமக்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் போற்றி வைக்க நாம் 10ஆம் திருமுறையாகிய அந்த திருமந்திரத்திலே 7வது தந்திரத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த நிலையிலே 7வது தந்திரத்திலே சத்குரு நெறி என்று சொல்லக்கூடிய 35வது பகுதியினை நாம் தொடர்ந்து சிந்தனைக்கு மேற்கொள்வோம். சிவபெரியவர்களே, நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழிலே இருக்கின்ற நம்முடைய ஞான நூல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவைகளெல்லாம் எண்ணற்ற நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஞான நூல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இலக்கிய நூல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவைகளை பற்றியெல்லாம் சிந்தனை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவைகள் என்ன சொல்லுகின்றன என்பதை மட்டும் சொல்லாது அந்த ஆண்டோர்களது வாக்கியத்தை அப்படியே நாம் சொல்லுதல் வேண்டும். இது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் கூறியதை பொருளை மட்டும் சொல்லிவிடக்கூடாது, அவர் வார்த்தையை அப்படியே சொல் என்று நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. நன்னூல் காண்டிகை என்ற ஒரு நூல் இருக்கிறது, பவனந்தி முனிவர் அருள் செய்தது. அதை சொல்லி காட்டுவார். முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம். முன்னோர் மொழி பொருளே அன்றி, நம்முடைய முன்னோர்கள் கூறி வைத்ததனுடைய சொற்களில் இருக்கின்ற பொருளை மட்டும் பேசாது அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம். அவர் சொல்லிய மொழியையும் அப்படியே போற்றுதல் வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவ்வை பிராட்டி வாக்கிலே கோயிலுக்கு போ என்று பணிக்கிறார். கோயிலுக்கு போ என்று சொல்லி நாம் அவ்வை கூறினாள் என்று சொல்வதை விட அவ்வை கூறிய வார்த்தை அப்படியே நாம் சொல்லுதல் வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஏன்னா கோயிலுக்கு போ என்பதனுடைய பொருள் வேறு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என சொல்வதிலே இந்த ஆலயம் தொழுவது சாலவும் என்ற சொல் வருகின்ற பொழுது அந்த சாலவும் என்பதற்கு பொருள் நீ ஆன்மார்த்த பூஜை செய்தாலும் பரார்த்த பூஜை நடைபெறுகின்ற அந்த கோயிலிலும் பூஜையிலே கலந்து கொள்ளுதல் வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த முன்னோர் மொழிகளை நாம் அப்படியே வைத்து நாம் பொருள் பேசுதல் வேண்டும். ஆலயம் தொழுவது சாலம். இன்னும் உலக நீதி என சொல்லக்கூடிய நூலிலே உலகநாத பண்டிதரானவர் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என சொல்லி காட்டுவார். ஒரே கருத்து தான். கோயிலுக்கு போ என்று சொல்வதை ஒருவர் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அவை பிராட்டி கூறுகிறார். உலகநாத பண்டிதரானவர் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என சொன்னால் அது ஆலய வழிபாடு எவ்வளவு அவசியம், அது உன்னுடைய நித்திய வாழ்க்கையிலே எப்படி ஏற்றிருக்கிறது என்ற பொருள் அங்கே சொல்லியிருக்கிறது. எனவே அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறார். இதே கருத்தை அப்பர் பெருமான் தன்னுடைய திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். திருக்கோயில் இல்லா திருயில் ஊரும். திருக்கோயில் இல்லா திருயில் ஊரும். கோயில் இல்லாத ஊர் திருக்கோயில் இல்லா திருயில் ஊருங்கிறார். கோயில் இல்லாத ஊர் எப்படிப்பட்ட ஊர் என சொன்னால் திரு இல். திரு என்றால் அருள் இல்லாத, அருள் இல்லாத ஊர். திரு என்பதற்கு இன்னொரு பொருள் அழகு என்ற பொருளும் உண்டு. ஆகையினாலே கோயில் இல்லா திருக்கோயில் இல்லா திரு இல் ஊரும் என்றால் திருக்கோயில் இல்லாத ஊர் அருளற்ற ஊர் என்ற பொருளிலும் வருகிறது. திருக்கோயில் இல்லாத ஊர் அழகு அற்ற ஊர் என்ற ஒரு பொருளிலும் வருகிறது.
எனவே ஒரே கருத்தை ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு கருத்தை அவர்கள் மறைத்து வலியுறுத்தி நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். இதே கருத்து, இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என சொன்னால், வேதத்தினுடைய சாரத்தை சொல்லக்கூடிய, வேதத்தினுடைய முடிவு என்று சொல்லக்கூடிய உபனிஷத்து என்று இருக்கிறது. எண்ணற்ற உபனிஷத்துக்கள் இருக்கிறது. அந்த உபனிஷத்துக்களில் 108 உபனிஷம் பிரதானமான உபனிஷத்து என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த 108 உபனிஷத்தில் 24 உபனிஷத்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய உபனிஷத்துக்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். அதிலே ஒன்று பிருகத்யாபாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத்து இருக்கிறது. அதில் வருகிற திக் பஷ்ம ரகித பாதம், திருநீர் பூசாத நெற்றியிலே தீயை வை அப்படிங்கிறார். திருநீர் பூசாத நெற்றியிலே தீயை வை என்று சொல்வதற்கு பொருள், பொங்கல் வருகிறது, நாம் அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம், நம்முடைய இல்லத்திலே சில தேவையற்ற பொருட்களை எடுத்து எரிப்போம். அப்போ தேவையில்லாத பொருள் தான் தீ வைக்கப்படுகிறது. எனவே திருநீர் பூசாத நெற்றியிலே தீயை வை என்று சொன்னால் அந்த நெற்றியால் அவனுக்கு பயனில்லை. கருத்தை அழகாக அபிப்பிராயத்தை நீர் இல்லா நெற்றி பாலில் ஒன்றுக்கும் உதவாதது என்று பொருளை சுட்டிக்காட்டினார். இது திக் பஷ்ம ரங்கபாதம், திக் கிராம அசிவாலயம். திக் கிராம அசிவாலயம் என்றால் சிவாலயம் இல்லாத ஊரை தீயவை, அது பயனற்றது. அதான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், திருக்கோயில் இல்லா திருயில் ஊர் என்று அங்கே சொல்லி காட்டப்படும். எனவே கிராம அசிவாலயம். திக் அனிசாசனம் ஜென்மா, மனித பிறவியை எடுத்து அவன் இறைவன் சிவனை வணங்கவில்லை என்றால் அந்த ஜென்மத்தை தீயவை, அவனுக்கு பயனில்லை. மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம், ஆனிடத்து 5 ஆடும் அரண்மனைக்காக அன்றோம். சிவஞான சித்தியார்கள் சொல்லி காட்டுகிறார். மனுஷப்பிறவி எடுத்தது மனவாக்கு காயம் 3 நாளும் சிவத்திற்கு அர்ப்பணித்து அவனுக்கு அடிமைப்படுவதற்காகத்தான். அவன் மானிட பிறப்பு எடுத்துமே சிவத்தை வணங்கவில்லை என சொன்னால் அந்த மானிட பிறப்பால் மனதில்லை. அதைத்தான் திக் அனிஷா ஜனம் ஜன்மா, திக் வித்வாம் அஸ்மான். சிவனை கூறாத சாஸ்திர நூல்களை தீயவை என்று சொல்லி காட்டுகிறார். அதிலே இந்த கருத்து வள்ளுவர் சொல்லி காட்டுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த கற்பவை என்று சொல்லக்கூடியதற்கு கற்க வேண்டிய நூல் எவைகள் என்றால், அறம்பொருள் இன்பம் 3ஐயும் குறிப்பிட்டு பேசுகின்ற நூலை கற்றல் வேண்டும். மற்ற நூல்களை எல்லாம் நமக்கு தேவையில்லை. அதைத்தான் திக்கு வித்யாம் அசிவாசிரயம். இந்த அறம்பொருள் இன்பம் வீட்டை பேசாத நூல் நமக்கு தேவையில்லை. இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு நெறிப்படுத்துவதற்கு ஒரு கருத்தை பரவாறாக நமக்கு சாதித்து நமக்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒரு பக்குவப்படுத்த வேண்டும் என சொன்னால் ஒருவனுக்கு 2 குரு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஒன்று வித்யாகுரு என சொல்லக்கூடிய ஆசிரியர். ஆசிரியர் ஒருவரை வைத்துத்தான் ஒருவர் கல்வி என்பதை கற்க முடியும். எனவே ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர் முதலிலே அவனுக்கு கல்வியை போதித்து ஒரு ஆர்வத்தை, ஈர்ப்பை ஏற்படுத்துகிறார். அந்த கல்வியை முதலிலே கொடுக்கின்ற அந்த ஆசிரியர் வணக்கத்தக்கவரே, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். இதுக்கு வித்யா குருன்னு பேர். இன்னும் நிறைய குரு என்று நிறைய இருக்கிறது. வித்யா குரு, கிரியா குரு, இன்னும் சாதக குரு, இதற்கு மேலாக ஞான குரு என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஞான குரு எல்லோரும் முடிவிலே பெறுதல் வேண்டும். இந்த ஞான குரு என சொல்லக்கூடிய ஒருவர் தான் பிறப்பெடுத்ததன் நோக்கமாகிய அந்த சிவத்தை இந்த உயிர் காணும்படியாக செய்கிறார். எனவே குரு என சொல்லக்கூடிய ஒருவர் நமக்கு இந்த மானிட பிறப்பிலே ஞான குரு என்று ஒருவர் தேவைப்படுகிறது. அந்த குரு ஒருவர் தான் நம்மிடம் இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் நீக்கி பக்குவப்படுத்தி
நம்மை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கிறார். இதை அழகாக நம்முடைய மணிவாசக சுவாமிகள் தன்னுடைய திருவாசகத்தில் அழகாக தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். 50வது பதிகம் ஆனந்த மாலை, 50வது பதிகம் ஆனந்த மாலை. எப்பொழுதுமே ஒரு நூல் எப்படி படிக்க வேண்டும், மற்றைய பாடல்களுக்கும் திருமுறை பாடல்களை படிப்பதற்கும் நமக்கு ஒரு ஒழுங்கு, ஒரு முறைமை சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. திருமுறையை படிக்கிற போது ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து மடியில் வச்சு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. திருமுறையை எடுத்து நாம் படிக்க தொடங்கும் ஓரத் தொடங்கும் முன்பாக முதலில் அங்க சுத்தி செய்து கொண்டு, திருநீர் அணிந்து கொண்டு, ருத்ராட்சத்தை தாங்கிக் கொண்டு, நல்ல ஒரு சுத்த நிலத்திலே அமர்ந்து, கீழே வஸ்திரத்தையாவது விரித்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு, ஒரு பீடத்தை வைத்து, அந்த பீடத்தின் மேல் அந்த திருமுறை புஸ்தகத்தை வைத்து, பீடத்தின் அருகிலே ஒரு திருநீர் பொக்கணத்தையும் வைத்துக் கொண்டு திருமுறை ஓதும். அது ஓதுகின்ற பொழுது இறைவனை நோக்கி, அங்கே இருக்கின்ற மூர்த்தியை நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ அமர்ந்து கொண்டு திருமுறை ஓதுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஓதுகின்ற முறைமையிலேயே இது ஞான நூல் என்ற ஒரு உணர்வு நம்முடைய மனதிலே ஏற்படுத்தல் வேண்டும். சும்மா ஏதோ புத்தகத்தை எடுத்தோம், மடியில் வச்சோம், படித்தோம்னா அது இருக்கிறதுக்கு திருமுறை ஓதுவதனுடைய இலக்கணம் அல்ல. அதே மாதிரி ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என சொன்னால், முதல்ல அந்த பாடல் பாடியது யார், அது எந்த திருமுறையிலே இடம் பெற்றிருக்கிறது, எந்த தரத்திலே பாடியது, இவ்வளவு தெரிந்ததற்கு பின்பு அது எந்த பண்ணிலே அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். திருமுறை பாடல் எந்த பண்ணில் இருக்குன்னு பார்க்கணும். எந்த பண்ணிலே பாடல் வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பண்ணலை தான் பாடணும். நம்முடைய விருப்பப்படி வேற ஒரு மெட்டை வச்சு பாடக்கூடாது, அது குற்றம் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த திருமுறைக்கு உள்ள பண் வகுத்தது யார்? திருச்சிற்றம்பலத்தான் தான் வகுத்திருக்கிறார். திருச்சிற்றம்பலத்தான் தான் அந்த திருமுறைக்கு உள்ள பண்களை திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மரபிலே வந்த பெண் ஒருத்திக்கு அந்த கலையை உபயோகித்து பண் அமைக்கும் முறையையும் கொடுத்து, அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண மரபில் அந்த பெண் ஒருத்தியால் தான் பன்னடைவு செய்யப்பட்டது. இப்படி இறைவனால் பன்னடைவு செய்யப்பட்ட அந்த திருமுறை பாடல்களை நம்முடைய விருப்பம் போல் பாடுதல் கூடாது. ஏனெனில் அப்படி நாம் மாற்றி பாடுவோம் என சொன்னால் அது மரபு அல்ல, மரபு கெடும். மரபை கெடுத்தால் சில இடங்களில் பலன்களை சொற்பமாக கிடைக்கும், சில இடத்துல பலன் இல்லாமலும் போகும், சில இடத்துல துர்பலன் வந்து சேர்ந்துடும். அதையும் பார்த்துக்கணும். சில இடங்களில் துர்பலனும் வந்து சேர்ந்துவிடும். அதனால்தான் தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலை குறிப்பிடுகின்ற பொழுது மரபை கெடுத்தேன் அந்தோ கெட்டேன் என்று சொல்லி காட்டுவாங்க. எனவே இந்த திருமுறைகளை எல்லாம் இப்படினா ஒரு முறைமையை கொண்டு ஞான நூலாக கருதி ஓதுதல் வேண்டும். அந்த வகையில் திருவாசகத்திலே 50வது பதிகம் ஆனந்த மாலை. ஆனந்த மாலைன்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்ங்கிறத பார்க்கலாம். ஆனந்த மாலை என்றால் என்னிடம் இருக்கின்ற பசுத்தன்மையை விட்டு, என்னிடம் இருக்கின்ற ஆன்மபோதத்தை விட்டு சிவானந்தத்திலே நான் பிழைக்கும்படியாக, என்னிடம் சிவானந்தம் விளையும்படியாக செய் என்று விண்ணப்பம் செய்து பாடி சாற்றப்பட்ட சொல் மாலை. இதுதான் ஆனந்த மாலை. அதாவது தன்னுடைய சீவ உபாதியை ஒழித்து சிவானந்தத்தை பெருகச் செய்யும்படியாக விண்ணப்பம் செய்த மாலை அங்கே ஆனந்த மாலை என்று சொல்லி காட்டப்பட்டது. இது 7வது பாடல் அருமையான பாடல். ஒருவனுக்கு இறையருள் கிடைக்க வேண்டும் என சொன்னால் அதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது. அந்த பக்குவம் என்னிடம் இல்லை, நீ எனக்கு அருள் செய்திருக்கிறா என்று சொல்லி காட்டுவார். எனக்கு என்னிடம் இல்லை, எனக்கு இல்லை இல்லை என சொன்னால் நம்மகிட்ட அது இருக்கணும்னு அர்த்தம். ஞானாசிரியன்மார்கள் உலகோர் குற்றத்தை தன்மையில் ஏற்றி சொல்வார்கள். இப்போ மணிவாசகர் இந்த பாடலில் சீலம் இன்றிங்கிறன்னா ஒழுக்கம் இல்லாமல் இருந்தார். மணிவாசகர்கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா அர்த்தம் அப்படி இருக்கக்கூடாது. அர்த்தம்
உலகிலே இருக்கின்ற உயிர்களுடைய குற்றத்தை தன்மையை ஏற்றி சொல்வார். ஆகையினால ஆமாறும் திருவடிக்கு அகங்குலையே திருவடியை நினைத்து அகங்குலையேன்னு எழுதுகிறார் மணிவாசக பொறுத்தவை. மணிவாசக படம் அகங்குலையாமலாம் இருந்தது. அழுது அழுது அருளை பெற்றவர். ஆனால் ஏன் சொல்லுகிறார்? இந்த உயிர்களிடத்தே இருக்க வேண்டிய பண்பு, அந்த உயிர்களிடம் இல்லாத அந்த உயிர் குற்றத்தை தன்மையை ஏற்றி சொல்வார்கள். ஆனால் அந்த திருமுறை படிக்கின்ற பொழுது நேரடியாக பொருள் எடுக்காது, மரபோடு சேர்ந்து பொருள் எடுக்கணும். இப்போ சிவத்தை அடைவதற்கு அதற்கு தலையாய வேண்டப்படுவது ஒழுக்கம். அது இல்லம் இல்லை. திரும்பவும் சொன்ன இல்லைன்னா அவர் மாணிக்கவாசகர் தன்னிடம் இல்லை என்ற பொருள் இல்லை, உயிர்களிடத்தே அது இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பட உயிரிடம் இருக்கின்ற குற்றத்தன்மையை ஏற்றிட்டுள்ளார். சீலம் இன்றி ஒழுக்கம் இன்றி. ஒழுக்கம்னு என்ன அர்த்தம்? கொள்வன கொண்டு தள்ளுவன தள்ளி. ஆன்றோர்கள் எதையெல்லாம் தான் கடைபிடித்து மேற்கொண்டார்களோ அதை கொண்டு, எதையெல்லாம் விலக்கி வைத்தார்களோ அதை விளக்கணும். எதையெல்லாம் விலக்கி வைத்தார்களோ அதை விளக்கணும். எனவே கொள்ளுவன கொண்டு தள்ளுவன தள்ளி. இன்னும் சொன்னால் அஞ்சுவது அஞ்சாமை பேருமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதையெல்லாம் கண்டு ஆண்டோர்கள் அஞ்சினார்களோ அதையெல்லாம் கண்டு அஞ்சியும், எதையெல்லாம் ஆண்டோர்கள் விரும்பி மேற்கொண்டார்களோ அதையும் தான் மேற்கொள்ளுதல். இதுக்குத்தான் ஒழுக்கம் என்று ஒரு பெயர் உண்டு. ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பிறரால் விரும்பப்படுவது, பிறரால் விரும்பப்படுவது. எனவே சீலம் இன்றி நோன்பு இன்றி. நோன்பு என்றின்னா அர்த்தம் என்ன? இறைவனை நாம் அடைதல் வேண்டும், அவனை காண வேண்டும், அவனை அறிதல் வேண்டும் என சொன்னால் அதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற முதல் சாதனம் மனம்தான். மனம் எனும் தோணி பற்றி. ஆனால் இந்த மனம் எப்படிப்பட்ட மனம்? ஒன்று விட்டு ஒன்று பற்றிக்கொண்டே இருக்கும். ஒன்றை பற்றும், அதை விடும் இன்னொன்றை பற்றி இப்படி போய்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மனமானது இப்படி பாயாமல் அதை நிலைநிறுத்த, தன்வழிப்படுத்த, அப்படி மனம் செல்வதற்கு மூல காரணமாக இருக்கின்ற ஐம்பொறிகளை அடக்குதல் வேண்டும். இந்த ஐம்பொறிகளை அடக்குவதற்குத்தான் வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடங்கள் என்று சொல்லக்கூடியது, நோன்பு என சொல்லக்கூடியது எதற்காக? மனம் பொறிவழி போகாது வருடங்களால் உண்ணிச் சொல்லுங்கள். மனம் பொறிவழி போகாது வருடங்களால் உண்ணிச் சொல்லுங்கள். இப்போ உதாரணமாக ஒரு மாலை போட்டிருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. மாலை போடுறாரு, அப்போ என்ன செய்யணும்? விளக்கு வர விளக்கணும். பீடி குடிக்கிறது கூடாது, கண்ட நேரத்தில் காஃபி குடிக்கிறது, கண்ட இடத்துல சாப்பிட்றது, என்ன மாமிசங்கள் சாப்பிட்றது, இதையெல்லாம் விளக்கிடுறாங்க. ஆனால் அந்த மாலை போடுற நோக்கம் மாலை கலக்கின உடனே படப்படியே ஆரம்பிக்க கூடாது. அதுதான் நடக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றம். ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து அதை கைமையை கொள்வதற்கு தான் விரதம். அந்த விரதம் என்பதை முடித்து விட்டு பழவடியும் பழைய பிறகு கதவை திரண்டில் ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்போ அந்த விரதத்தால் பலன் இல்லை. ஒரு விரதத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் தான் எதற்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்தோங்கிற உண்மை தெரியும். ஆகையினாலே இந்த நோன்பு இன்றி என்ற சொல்லுக்கு விரதம் இன்றி என்றால் அங்கே மனம் பொறிவழி போகாது வருடங்களால் உண்டிச்சிருக்கின்றன. மனதை ஒருமைப்படுத்துவதற்கும் நம்மை சரிப்படுத்துவதற்கும் நமக்கு இருப்பதுதான் சைவத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அனுஷ்டானங்கள், ஜபம் முதலானவைகள். இந்த அனுஷ்டானத்திலே ஜபம்ங்கிறதும் வந்துடும். சைவ தீட்சை எடுத்து சைவ அனுஷ்டானத்தை யார் முறையாக மேற்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் சிவபூஜை செய்வதற்கு உரியவர்கள். அந்த சிவபூஜை செய்ய உரியவர்கள் சைவ அனுஷ்டானத்திலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளுடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன, இதனுடைய பொருள் அறிந்து அந்த கிரியைகளை மேற்கொண்டால் தான் அந்த அனுஷ்டானத்தின் பலன் கிடைக்கும். ஆகையினாலே தான் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி சில உண்மைகளை மனதுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் விரதங்கள் முதலானவைகளும் அந்த விரதத்திற்குள்ளே அனுஷ்டானங்கள் முதலானவைகள் அமையும். ஆகிய சீலம் இன்றி, நோன்பு இன்றி, செறிவே இன்றி. செறிவுன்னா தோய்வு,
தெரியும்னா தோய்வு. அதாவது 11ஆம் திருமுறையில் சுருதத்தும்ப நம்பி நினைக்கிறவன் ஆசிரியர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு பாடலை சொல்வாங்க. நூறான் பயனாற்றி நூறாம், அதாவது 100 பசுக்களுடைய பாலை நீ சொரிந்து 100 கூடை பூவை கொண்டு போடுவதை காட்டிலும் நீ பாடலால் ஒன்றும் பாடலால் ஒன்று. என்னது? 100 புத்தகத்தை படிக்கிறது பெருசு இல்லை, 100 பதிகத்தை படிக்கிறது பெருசு இல்லை. ஒரு பதிகம் பாடினாலும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மனம் ஒன்றி படியும். அதுதான் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய மனமானது ஒன்றிப்படுத்தல் வேண்டும், தோய்வு பெறுதல் வேண்டும். ஒன்றிப்படுத்தல் வேண்டும், தோய்வு கொள்ளுதல் வேண்டும். தோய்விலே மனதிலே ஒரு உறுதி, ஒரு வைராக்கியத்தன்மை என்பது ஒன்று இருக்கும். உறுதி, ஒரு வைராக்கியத்தன்மை பெருவே என்று. இன்னும் சில சைவ சீலர்கள் காலையில் 4-5 மணிக்கு எழுந்து நந்தவனத்திற்கு சென்று மாலைகளை பூக்களை பறித்து மாலையாக்கி சிவபூஜை செய்து, சிவபூஜையெல்லாம் முடித்ததற்கு பின்பு ஆலய தரிசனம் செய்து 11:30 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடிய சைவ சீலர்கள் இன்றும் இருக்கிறார்கள். யாராவது அவங்ககிட்ட போய் நீங்கள் வயசு காலம் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்றதுல வேண்டாம், அதெல்லாம் உடம்பு தாங்கும்பாங்க. காரணம் இந்த உறுதி, ஒரு வைராக்கியம், ஒரு தோய்வு. சைவன் என சொன்னால் ஒரு உறுதி, வைராக்கியம், ஒரு தோய்வு என்பது ஒன்று. உழப்பின் வாரா உறுதியின் உழவோ கடப்பின் வாரா கையுற உழவோ. பட்டத்தார் திருக்கடம்பல மும்மணி கோவில 11ஆம் திருமுறையில் சொல்வார். ஸ்ரத்தை என்பதை ஒன்று எடுத்து நீ அடைய முடியாதது எது? ஸ்ரத்தை என்பது இல்லாமல் சோம்பேறியாக இருந்து நீ எதை பெற்று விட்டாய் அப்படின்னு கேட்கிறார். உழப்பின் வாரா உறுதியும் உழவோ கடப்பின் வாரா கையுற உழவோன்பார். எனவே ஸ்ரத்தை என்பதை நாம் மேற்கொண்டால்தான் கிடைக்கும். அதுலேயும் ஒன்று, நாம் சன்னிதானத்துடன் ஒரு தடவை தர்மபுராஜன சன்னிதானத்துடன் திருநெல்வேலியில் பேசுகின்ற வாய்ப்பு பொழுது அது வார்த்தை சன்னியானம் எனக்கு சொல்லி, நாம் செய்கின்ற செய்தை சிரமப்படுறோம், ஸ்ரத்தைன்னு நினைச்சாலே போச்சுக்கிறான். நாளையில் சிவபூஜை பண்ணுற குண்டம் தான் சாப்பிட்றது, இது நியமமாக நினைத்து விட்டால் இது ஸ்ரத்தைன்னே தெரியாது இல்லையா? இது ஸ்ரத்தைன்னு தெரியாது. மாணாக்கனை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர் கொடுத்த வீட்டு பாடத்தை இது படிக்க வேண்டும் என்ற உணர்வோடு படித்தால் அந்த படிப்பு ஏறும். டீச்சர் சங்கடப்படுத்துகிறாரே, வாத்தியார் சங்கடப்படுத்துகிறாரே, நான் அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, டிவி பார்க்க முடியலன்னு சொல்லி இப்படி நினச்சி நான் சிரமப்படுறேன்னு மாணவன் நினச்சிட்டான்னா அந்த கல்வி அவ்வளோ விசேஷமாக இருக்காது. எனவே நாம் மேற்கொள்ளுகின்ற எந்த செயலையும் ஸ்ரத்தை என்று நினைக்காது அதை கடமையாக முயற்சியாகவே நாம் மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் நீ சொன்னால் அப்போ அதிலே ஒரு தோய்வு ஏற்படும். சீலம் இன்றி, நோன்பின்றி, செறிவே இன்றி, அறிவு இன்றி. அறிவு இன்றி, அறிவு இன்றின்னா உலகிலே இருக்கிற அறிவு அது உலக அறிவு. இது நமக்கு ஒரு துணை செய்யும். ஆனால் நமக்கு உறுதுணை என்று இருப்பது எந்த அறிவென்றால் இறைவனை அறியக்கூடிய, இறைவனை காட்டக்கூடிய, இறைவனோடு சென்று நம்மை ஒன்ற வைக்கக்கூடிய அந்த இறை அறிவு என சொல்லக்கூடிய சிவஞானம், பதிஞானம் அல்லது அடிஞானம், இதை பரஞானம் என்று சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இதை சொல்லி காட்டுகிறார் அழகாக, அறிவின்றி உனை அறிகின்ற அந்த ஞானம், அந்த அறிவு இன்றி. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணுமோ அதை எதிர்மறையில் சொல்றார் மணிவாசகர். சீலம் இன்றி, நோன்பு இன்றி, செறிவே இன்றி, அறிவின்றி, தோலின் பாவை கூத்தாட்டாய். தோலின் பாவை கூத்தாட்டாய். இந்த தோல் பாவை கூத்தாட்டு மாதிரி நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். இல்லை, தோல் பாவை என்னது? நிறைய கட்டியிருப்பாங்க. தோலால் ஒரு வடிவத்தை செஞ்சு அதில் சித்திரத்தில் வரைஞ்சிருப்பாங்க. சித்திரத்தை வரைந்து அந்த தோல்பாவை கை, காது, கழுத்து இவைகளில் ஒரு கருப்பு கயிறை கட்டி மறைவாக இருந்து ஒருத்தர் மேலிருந்து இப்படி விட்டு ஆட்டுவார். இந்த தோல்பாவை ஆடும். தோல்பாவை தானாகவா ஆடுகிறது? கயிற்றால் ஆடுகிறது. கயிற்றால் எப்படி ஆடுகிறது? ஒருவன் ஆட்டு வைக்கிறான் ஆடுகிறது.
இதே போல தோற்பாவாகிய ஆன்மாவாகிய நான் அறம்பாவம் என சொல்லக்கூடிய அருங்கயிற்றால் கட்டிக்கொண்டு மறைந்திருக்கின்ற ஒருவன் ஆற்றுவதைப் போல பெருமானே நீ ஆட்டுகிறாய். அதுதான் நீ அழகாக தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிட்டிருக்கார், கோலின் பாவை கூத்தாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய வினைகளுக்கு ஏற்ப என்னை எனக்கும் அறியாது என்னை நீ அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்னை ஆட்டிக்கொண்டு இருக்கின்றாய். தோலின் பாவை கூத்தாட்டா என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. இந்த தோலின் பாவை கூத்தாட்டாய்க்கு என்ன பொருள்னு சொன்னோம்னா, இப்போ உதாரணமாக சீதை அசோகவனத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த அசோகவனத்தில் இருக்கிற சீதையானவள், என் பிராணநாயகா ராமா என்னை காப்பாற்ற மாட்டாயா, நான் துன்புறுகிறேன் என்று சொல்லி கண்ணீர் அடிப்பான். கண்ணீர் அடித்து அழும். அப்படி கண்ணீர் அடித்து அழுகிற சத்தம் கேட்கும். அப்படி அழுகிற மாதிரியெல்லாம் அப்படி தொடக்க மாதிரியெல்லாம் காட்டணும். ஆனால் அந்த தோற்பாவைக்கு உணர்ச்சி இருக்குமா? அதுக்கு உணர்ச்சியே இருக்காது. இதே போல் தான் உணர்வு அற்று, உன்னை அறிகின்ற உணர்வு அற்று. இந்த திருமுறை படிக்கின்ற பொழுது தோற்பாவை கூத்தாட்டை ஞாபகத்தை பெறணும். இறைவன் மேல் உண்மையிலேயே அந்த அன்பு பதியாமல் படுகின்ற அந்த திருமுறை ஓதல் என சொல்லக்கூடியது தோலின் பாவை கூத்தாட்டம். இதுக்கு அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணம் சொன்னோம்னா, இப்போ ஒரு கல்யாணம், இப்போ கல்யாணம் விட்ட பொண்ண நம்மெல்லாம் ரொம்ப விசேஷமாக ரொம்ப முன்னேறிட்டோம். கல்யாண வீடுகள் எங்கள் ஊர்களெல்லாம் இப்போ கல்யாண வீடுகளில் ஓமம் வளர்க்குறது கிடையாது. ஏன்னா வீடியோ கேமராவில் புகப்பட்டுருலாம். அதனால் இப்போ அக்கினி வளர்க்குறதே கிடையாது. ஆனால் ஐயர் வருவார், உட்காருவார், செங்கலை பறத்துவார், எல்லாம் வைப்பார். அந்த அக்கினி காரியம் மட்டும் நடக்காது. ஏன்னா கேமராவில் புகப்படுதான். இந்த கல்யாண வீட்டுக்கு போன உடனே வாசலில் 2 பெண்கள் எப்படி இந்த முகத்தில் இருக்கிற பவுடர்லாம் போட்டு அந்த சிகப்பாக வாய்ந்த உதடுகளில் போட்டு தடவி கண்ணுக்கு மைய போட்டு தலையை கல்யாண வீடு அங்கே எப்படி வரையிருக்காங்க, தலையை விழிச்சு போட்டுக்கிட்டு நம்ம நுழையும் போது ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வாங்க அப்படின்னா முதல்ல வரவேற்று வணங்கி வரவேற்பது அங்கே இருக்காங்க. கல்யாண வீட்டுக்குள்ளே போனே கல்யாண இந்த மணப்பெண்ணுடைய அந்தையர் ஐயா வாங்க, எப்போ வந்தீங்க, நான் வந்து கவனிக்கல, சாப்பிட்டீங்களான்னு அவர் ஒரு வணக்கம் பண்ணுறாங்க. ஒரு 2 பேரும் நம்ம வணங்குறாங்க. வாசலில் நுழைஞ்ச உடனே வணங்குற வணக்கத்துக்கு என்ன பொருள் நம்மளுக்கு தெரியும். அது கூட கும்பிடு வாங்குற சம்பளத்துக்காக புறத்தே வணங்குவதை போல நடிப்பு. இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த பயிரையெல்லாம் கும்பிட வேண்டி இருக்குன்னு மனசில் நினைக்கும். ஆனால் 2வது ஒருத்தர் கும்பிட்டா வணக்கம், என் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என சொல்லி மனதார வணங்குகிறார். எனவே இந்த தோற்பாவை கூத்தாட்டம் என சொல்லக்கூடியது மனம் பற்றாது புறத்தே செய்கின்ற செயல். அதைத்தான் தோலின் பாவை கூத்தாட்டால் சுழன்று விழுந்து கிடப்பேனே. இப்படி மாயையாகிய பொருளை பற்றி கொண்டு அங்குமுங்கமாக அலைந்து பயனற்று சுழன்று விழுந்து கிடப்பேனே, பயனற்று நான் தோற்று விழுந்துகிறேன். விழுகின்ற என்னை நீ குருவாக வந்து, அதான் ரொம்ப முக்கியம், குருவாக வந்து மாலும் காட்டி. மால் என்ற சொல்லுக்கு மயக்கம்னு அர்த்தம். மால் என்ற சொல்லுக்கு மயக்கம்னு அர்த்தம். திருமாலை முழுமுதற் கடவுளாக வணங்கிவிடக்கூடாதுங்கிறதுக்கு அவர் வணங்கி பல காரியங்கள் பண்ணியிருக்கிறார். அவருக்கு இறைவனிடம் கேட்ட வரம் ஒரு 4 வரம் முக்கியமானது. முதல்ல என்னை உனக்கு சமமாக கருதியவர்கள் நரகத்துக்கு போகணும்னு வரம் கேட்பார். ஆனால் உண்மை வணங்குகின்ற வணக்கத்திற்கு என்னையும் வணங்க வேண்டும். நீ இருக்கின்ற ஆலயத்திற்கு தென்மேற்கு திசையிலே எனக்கும் ஒரு ஆலயம் என்று கேட்கிறார். அதனால தான் என்ன இருக்கும் தென்மேற்கு இருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த இடத்திலே உன்னையே நினைத்து பூசணை செய்து கொண்டிருக்கணுமா. இங்கே வடிவமைப்படுறதுன்னு எனக்கு தெரியாது. திருக்கோயிலில் இருக்கிற விஷ்ணுமூர்த்தியினுடைய ஆலயம் பூரா யோக நிட்டையை தான். யோக நிட்டை அந்த திருமாலுடைய மார்பலை பார்த்தோன்னா ஒன்று சிவலிங்கம் இருக்கும், அல்லது அந்த திருமால் சைனபுரத்தில் இருக்கின்ற போது அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்க வேண்டும் என்று விதி இருந்தது. ஆகையினால் இப்படி பல வரங்களை பெற்றிருக்கிறார். சிவனுக்கு இவரும் சமகண்டு நினைத்து விடாதபடி நம்முடைய பெருமானானவர் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன்.
ஆனால் திருமாலுக்கு மயக்க உணர்வுடைய அறிவு உண்டு. அதனால் தான் அவருக்கு மால் என்ற பெயர். மால் என்ற மயக்கம் உடையவன் என்று ஒரு பொருள். அதனால் தான் மாலும் காட்டின, மாலும் என்றால் மயக்கம் காட்டி, மாலும் காட்டி உருவாக வந்திருந்து நீ எதற்காக இப்படி துன்பப்படுகிறாய் என்கின்ற அந்த மயக்கத்திற்கு உரிய அந்த காரணத்தை காட்டி, வழிகாட்டி அந்த மயக்கத்தில் இருந்து வெளிவருவதற்கு உரிய உபாயங்களையும் உபதேசித்து குரு எதெல்லாம் செய்கிறார்? மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற, வாரா உலக நெறியேற. வாரா உலக நெறியேறன்னா வீடு பேரு என்று ஒன்று இருக்கிறது. மற்றைய தலைகள் இந்த லோகத்துக்கு போனாலும் சரி, வேறு எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, அந்த புண்ணிய காலம் உள்ள வரை அங்கே தங்கி இருந்துட்டு அந்த புண்ணிய கால அளவு முடிந்த உடனே கீழ் நோக்கி வந்துடணும். சினிமா கிட்ட போகிறோம்னா டிக்கெட் எடுத்துருக்கிறது அந்த 2.5 மணி நேரத்துக்கு தான் நமக்கு அது கூட வெளியே கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இதே போல புண்ணிய அளவின்படி தான் சில போகங்களை அனுபவிக்க முடியும். ஆனால் மேலான வீட்டின்மை நெறி என்று ஒன்று இருக்கிறதே, அந்த மேலான வீட்டு நெறி என்பதை அடைந்தவர்களுக்கு மீளவும் பூமிக்கு வரக்கூடிய பேர் இல்லை. அதுதான் வீடு பேரு என்று பெயர். வீடு பேரு என்பதற்கு சரியான சொல் விளக்கம் கொடுத்தது மாண்புகள் வள்ளுவன் தான். வள்ளுவன் அழகாக சொன்னார், கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவ மற்ற ஈண்டு வாரா நெறினார். மீளவும் பூமிக்கு வாராத நெறி இருக்கிறது, அதை வீட்டு நெறிக்கிறார். எனவே வாரா உலக நெறி மீளவும் பூமியிலே பிறக்காதபடி அந்த முக்தி பேரை நான் பெறுவதற்கு கோலம் காட்டி உன்னுடைய குரு வடிவத்தை காட்டி, உன்னுடைய குரு வடிவத்தை காட்டி ஆண்டானை என்னை அடிமையாக கொண்டவனே கொடியே, இதுவரை உன்னை அறியாது இருந்த அந்த காரணமாகிய அந்த கொடிய வினை உடைய என்னை அடியே என்றோ கூடுவதே, உன்னோடு சேர்ந்து நான் எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து நான் ஐக்கியமாவேன் என்று விண்ணப்பம். இந்த இடத்துல மணிவாசக பெருந்தகை தான் மேலான அந்த வீட்டின்பம் பெறுவதற்கு விளைவதற்கு தடையாக இருக்கின்ற மாலையும் காட்டி நெறியும் காட்டியது குரு என சொல்லி காட்டுகிறார். எனவே ஒரு ஆன்மாவானது கடை தேர வேண்டும் என சொன்னார், அந்த ஆன்மாவுக்கு குரு என ஒன்று அமைதல் வேண்டும். அப்படி அமைகின்ற குரு எப்படிப்பட்ட குருவாக இருக்க வேண்டும் என சொன்னால் சத்குருவாக இருத்தல் வேண்டும். சத்குருவாக இருத்தல் வேண்டும். தனக்குத்தானே குரு என பெயரிட்டு தான் பிரகடனப்படுத்தக்கூடாது. அந்த குரு என்பவருக்கு என்னென்ன இலக்கணம் இருக்கிறது, அந்த குரு என சொல்லக்கூடியவர் என்னென்ன நற்காரியங்களை எல்லாம் பண்ணுகிறார் என்பதைத்தான் நம்முடைய திருமூல தேவநாயனார் இந்த திருமந்திரத்திலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இன்று நாம் சிந்திக்க இருக்கிற அந்த சத்குரு என்ற பகுதியிலே 2வது திருப்பாடல் அருமையான செய்தி சொல்லி காட்டுகிறார். இறைவன் எப்படி செய்கிறான் என சொன்னால், நம்முடைய சத்குரு என சொல்லக்கூடியவர் தன்னை நாடி வருகின்ற அந்த மாணாக்கனுக்கு உபதேசம் செய்து அவனை உபதேச வழியிலே நிற்கும்படியாக செய்தீர். உபதேசமும் பண்ணணும், அந்த உபதேச வழியாக நிற்கும்படியாக செய்து அவன் வினைகளை தீர்க்கின்ற ஒரு மார்க்கத்தையும் உபதேசித்தார். உபதேசித்து அவனுக்கு இடையூறாக இருக்கின்ற துன்பங்கள், கிரகங்கள் முதலானவைகளால் வரக்கூடிய அந்த துன்பங்களையும் நீக்கி அவன் மேன்மை பெறுவதற்காக திருவடியை சிரம் மேல், அந்த மாணாக்கன் சிரம் மேல் குரு சூட்டுதல் வேண்டும். எனவே இப்போ நான் சிந்திக்க இருக்கிற இந்த திருமந்திரத்தினுடைய ஒரு அருமையான கருத்து, ஞான உபதேசம் செய்பவன் ஞான உபதேசம் செய்த மாணவனை அந்த உபதேசத்திலே நிற்கும்படியாக செய்தல், அவன் ஞானத்தை கூடுகின்ற பொழுது அவனுக்கு துன்பம் வராதபடி, கோள் முதலானவைகள் துன்பங்கள் வராதபடி அவனை காத்து அவனை வீழ்த்துவதற்கு திருவடி தீட்சையும் செய்தல் வேண்டும். அப்படி செய்து யம தூதர்கள் வரும்படி தடுக்கவும் செய்யும்படியான வார்த்தை செய்யும்.
அந்த குருவினுடைய கடமை. எந்த ஆன்மாவை தான் சீடனாக எடுத்து அவனுக்கு உபதேசம் செய்கிறோமோ அந்த ஆன்மாவுக்கு யமன் பற்றாதபடி உபாயத்தையும் அங்கே அவருக்கு வைத்து விடுகிறார். இந்த இலக்கணத்தை உடையவர் தான் சர்க்குரு என்று நம்முடைய திருமூல தேவநாயனார் இந்த திருப்பாடலில் அழகாக உணர்த்தி காட்டுகிறார். தவிர வைத்தான் வினை தன்னடியான், தவிர வைத்தான் வினை. இந்த உயிர்கள் சிவத்தை அடைய முடியாதபடி தடுத்து கொண்டிருப்பது இந்த வினைகள் தான். வினைகள் என்பது எப்படி? பிறப்புக்கு காரணம் வினை. வினைதான் பிறப்புக்கு வித்து. பிறப்பு என்கின்ற மரத்திற்கு வித்து வினை. எனவே பிறப்பும் வினையும் சேர்ந்தது. இதைத்தான் மணிவாசக பெருந்தகை திருவாக்கரை சொல்லி காட்டுகிறார். வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்ட வினையால் பிறவி வருகிறது. எடுத்த பிறவியில் இன்னும் வினையும் வீட்டுறான். ஆகையினாலே அந்த பிறப்புக்கு காரணமாகி இந்த வினையை நீக்கி தவிர வைத்தான் வினை. இதை வினைதான் தவிர வைத்தான். தன் அடியாள் கோள் தவிர வைத்தான். கோள் என்றால் கிரகங்களால் வரக்கூடிய துன்பம். ஒரு கருத்து தெளிவாக கொள்ளணும். கோள் அது பதிகம் என்றால் நவக்கிரகத்தால் வரக்கூடிய துன்பம்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் அப்படி பொருள் கொள்கிறாங்க. கோள்னா துன்பம். ஏன்னா கோளர்கள்னா நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப இன்பத்தையும் துன்பத்தையும் ஊற்றுவதற்கு அந்த கிரகங்கள் கருவியாகத்தான் பயன்படுகிறது. அந்த கிரகங்கள், அந்த நவக்கோள்கள் அவள் விருப்பம் போல இன்பத்தையும் துன்பத்தையும் ஊற்றுவது இல்லை. ஆகையினாலே கோள் என சொல்வதற்கு குற்றம்னா துன்பம் என்றுதான் பொருள். எனவே கோள் அருபதிகம்னா துன்ப நீக்கப்படலாம். அந்த துன்பம் நவக்கிரகத்தின் வழியாகத்தான் செயல்படுத்தப்படும். அது நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப. அது ஆதி தைவிகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம் என சொல்லக்கூடிய 3 வகையில் வரும். எல்லா விதமான துன்பத்தையும் நீக்குதல் வேண்டும். இறைவனிடம் நாம் சொல்லி காட்டுகிறோம். மறையுடையாய் தோலுடையாய் வாசனை வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனை என்று உன்னை பேச்சின் என்றார். குறையுடையார் குற்றமூராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கிடமேயவனே. இடர்களையாய் என்பது அவனை நினைக்க ஒட்டாது தடுக்கின்ற துன்பங்கள். நினைக்க ஒட்டாது தடுக்கின்ற ஒரு துன்பங்கள். அதுதான் இடர்களையாய் நெடுங்கடமேயவனே என்று சொல்லி காட்டுகிறார். இடர்களையான பக்கத்துக்கார துன்பம், அந்த துன்பம், இந்த துன்பம், கடங்கார துன்பம் அந்த அர்த்தம் இல்லை. ஆகினாலே தான் தன்னடியார் கோள் தவிர வைத்தான், சிரத்தோடு தன் பாதம் தவிர வைத்தான். அந்த மாணாக்கனுடைய சிரத்தின் மேல் திருவடியை வைத்தல் வேண்டும். திருவடி என்பது அருள். அந்த அருளை வைத்து அந்த ஆன்மாவிடம் ஞானத்தை தூண்டுதல். அதான் திருவடி வைத்தனுடைய நோக்கம். மணிவாசகர்னு எடுத்தாலே அவர் வடிவம் எப்படி இருக்கும்? சுவாமி மணிவாசகர் கீழே பணிந்திருப்பதைப் போல குருண மரத்தடியிலே அமர்ந்திருக்கின்ற கூத்தபுரான் திருவடியை மணிவாசகர் சிறமேல் வைத்த மாதிரி இருக்கும். அங்கே திருவடி என்பது அருள், சிரம் என்பது ஆன்மா. அந்த ஆன்மாவிடத்தை இருக்கின்ற ஞானத்தை தூண்டுதல். இது திருமந்திரத்திலே உள்ள செய்தி. ஏற்கனவே திருமந்திரத்தில் தான் இந்த செய்தி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலுக்கு தன் சிரத்தோடு தன் பாதம் தவிர வைத்தான், நமன் தூதுவர் கூட்டம் தவிர வைத்தான். அதான் ரொம்ப முக்கியம். நமன் தூதுவர் கூட்டம் தவிர வைத்தான். இந்த யமனை பற்றி நிறைய செய்தி இருக்குது. இந்த சமயத்தில் விளக்கமாக சொல்கிறேன். யமன் எல்லாத்துக்குமே வரமாட்டான். தூதர்களை தான் அனுப்பி வைப்பான். காலன் யமன் தூதன். இந்த காலன் யமன் தூதன் என்று சொல்லக்கூடிய இந்த தூதர்களை தான் அனுப்புவான். யமன் யாருக்கு வருவான்னா அதுக்கு பின்ன ஒரு விளக்கம் இருக்கிறது. யமன் யாருக்கு வருகிறான்னா சிவபூஜை செய்கின்ற சிவநெறியை நிற்கின்ற நன்னெறி உள்ளவர்களை யமதர்மனானவன் வணங்கி தன்னுடைய யமலோகத்திற்கு அழைத்து சென்று தான் அமர்ந்திருக்கின்ற சிம்மாசனத்திலே அமர வைத்து தன்னிடம் இருக்கின்ற ஆடை ஆபரணங்களை அணிவித்து பூஜை செய்து வணங்கி
அதுக்கப்புறம் இறைவன் ஆணையின்படி எதையோ போகத்தில் போய் இருந்துருவார், இந்திரபுரத்துக்கு போவார், எழுந்துவார். இந்த செய்தி சிவ தர்மோத்தரம் என்கின்ற நூலிலே மறைஞான சம்பந்தர் சொல்கிறார். எனவே நமக்கெல்லாம் சிவனடியார்களாக நம்மை வரவேற்க யமன் வருவான். ஆனால் சிவத்தை நினையாதவர்களுக்கு தூது அனுப்புவோம். நிறைய செய்தி இருக்கிறது. 4 பேர், காலன் யமன் தூதன் என சொல்லக்கூடிய, யமன் காலன் யமன் தூதன் என சொல்லக்கூடியவங்க. அவன் வர்றது எந்த வாசல் வழியாக வர்றான்னு ஒன்று இருக்கிறது. அந்த வாசலை திறந்துட்டு வருவான். சில பேர்களை உயிர் பிரிக்கணும்னா சன்னிவாத பித்தம்னு ஒன்று வச்சிருக்கிறவன் அந்த வாசல் வழியாக நான் போகிறதுக்கு முன்னால் அந்த உயிருக்கு என்ன செய்வார், ஒரு உடலில் உபாதையை கொடுத்து ஜன்னி வரும்படியாக செஞ்சு அப்படி பிரிப்பார். இந்த இடத்துல துன்மரணம் வரும்படியாக செய்கிறதுக்கு ஒரு வாசல், அது இன்னொரு சமயத்தில் விளக்கமாக சொல்கிறேன். அந்த வாசல் வழியாக தான் வருவானா. பிறப்படுகின்ற பொழுது அந்த ஆன்மாவுக்கு அது என்ன வந்துடும், உடல் உபாதைகள் அல்லது என்னென்ன இந்த உயிரை பிரிப்பதற்கு என்னென்ன காரியப்பாடு நடக்கும் அவருக்கு ஏற்பாடு மனசால் செய்து கொண்டு வருகிறார். எனவே இந்த இடத்துல அழகாக திருமூலர் அழகாக சொல்றார், நமன் தூதுவர் கூட்டம் தவிர வைத்தான். சிவத்தை நினையாதவர்களுக்கு நமன் கூட்டம் வரும். ஆனால் குருவை அடைந்த ஒருவனுக்கு யமனோ அவன் தூதுவர்களோ வருவதில்லை. யமன்னா உயிரை பறிக்கின்ற நோக்கத்தில் வருவது இல்லை. ஏன் என்று சொன்னால் இது நம்முடைய நூல்களிலே அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. போர்க்களத்தில் ஒருவன் எதிரியினுடைய உயிரை பறிக்க வருகிறான். இந்த எதிரியினுடைய உயிரை பறிக்க வராதபடி அந்த எதிரியிடமிருந்து தப்ப எதிரியை விரட்டுவதற்கு இந்த வீரன் கையிலே வாளை கொண்டு அவனை வீழ்த்துவான். இதே போல ஒரு ஆன்மாவானவர் தன்னை யமன் பற்ற வருகின்ற பொழுது அந்த யமன் தன்னை பற்றாதபடி எதிர்த்து போரிடுகின்ற ஒரே வாழ் ஞான வாழ். எனவே இந்த ஞான வாழ் என்பதை குரு தான் கொடுக்க முடியும். அதனால தான் நம்முடைய சிவபவிச்சாரம் என சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூலிலே திரு கைலாய பரமர் தர்மபுராஜன குரு முதல்வர் அழகாக சொல்லி காட்டுகிறார். நற்பதம் சேர் ஆரூரின் ஞான பிரகாசன் எந்தை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிகருடைய குரு அமலை ஞான பிரகாசன் எதை செய்தாராம், ஞான பிரகாசன் எந்தை தற்பரன் ஓர் ஞானவாள் தந்தானே, ஞானவாள் கொடுத்து விட்டானே, சொற்பனத்தும் காரார் மறை, என்னை பற்ற வருகின்ற யமன் என்னை பற்ற இயலாது, அயன் கண்ணனுக்கும் அஞ்சேனை யாராலும் என் செய்யலாம். என ஞானவாள் இருக்கின்ற காரணத்தினாலே பிரம்ம விஷ்ணுக்களும் அவர்கள் காரியத்தை செய்ய என்னிடம் வரமாட்டார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த குரு என சொல்லக்கூடியவன் இந்த ஆன்மாவை பற்ற வருகின்ற யமனை விரட்டுகின்ற ஞானவாளை கொடுக்கின்றான். அதைத்தான் நமன் தூதுவர் கூட்டம் தவிர வைத்தான் பிறவி துயர்தானே, அவன் பிறவியாகிய துன்பத்தையும் இந்த ஆன்மாவிடம் இருந்து அங்கே நீக்கி வைக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலை என்னுடன் சொல்றேன். தவிர வைத்தான் வினை தன்னடியன் கோள் தவிர வைத்தான் சிரத்தோடு தன் பாதம் தவிர வைத்தான், நமன் தூதுவர் கூட்டம் தவிர வைத்தான் பிறவி துயர்தானே. இந்த பிறவி துயரை அவன் தீர்க்கிறான். இதுதான் ஒரு சற்குழுவினுடைய ஒரு தன்மை. எந்த ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து வீடு வேறு பெற செய்ய இயலவில்லையோ அவர் குருவாகின்ற. ஒரு உயிரை சிவத்தோடு நிரந்தரமாய் பிடித்து வைக்கின்ற ஆற்றல் உடையவனே சற்குரு. அந்த திருமந்திரத்தினுடைய ஒரு அடுத்த திருமந்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு திருமந்திரம். என்ன திருமந்திரம்னு சொன்னா, ரஷ